அத்தியாயம் 11 பதம் 37. மகாத்மாவே, பிரம்மாவை விடச் சிறந்தவரே, நீங்களே ஆதி படைப்பாளர். எனவே அவர்கள் மரியாதை கலந்த வணக்கங்களை ஏன் உங்களுக்கு செலுத்தக்கூடாது? எல்லையற்றவரே, தேவர்களின் தேவனே, அகிலத்தின் அடைக்கலமே, தாங்கள் அழிவற்றவர், எல்லா காரணங்களுக்கும் காரணம், இந்த ஜட தோற்றத்திற்கு அப்பாற்பட்டவர். பொருளுரை: இத்தகைய பிரார்த்தனையின் மூலம் கிருஷ்ணரே அனைவராலும் வழிபட வேண்டியவர் என்பதை அர்ஜுனன் குறிப்பிடுகின்றான். அவர் எங்கும் பரவியுள்ளார், எல்லா ஆத்மாக்களின் ஆத்மாவாக விளங்குகிறார். அர்ஜுனன் கிருஷ்ணரை மகாத்மா, மிகவும் தாராள மனப்பான்மை உடையவர் என்றும் எல்லையற்றவர் என்றும் அழைக்கின்றான். ஆனந்த என்னும் சொல் முழுமுதற் கடவுளின் ஆதிக்கத்தாலும் சக்தியாலும் கவரப்படாதது, எதுவும் இல்லை என்பதை குறிக்கின்றது. தேவேஷ என்றால் அவரே எல்லா தேவர்களையும் கட்டுப்படுத்துபவர் என்றும் எல்லோரையும் விட உயர்ந்தவர் என்றும் பொருள். அவரே முழு உலகத்திற்கும் அடைக்கலமாவார். கிருஷ்ணரை விட சிறந்தவர்கள் யாருமே இல்லை என்பதால் எல்லா சித்தர்களும் சக்தி வாய்ந்த தேவர்களும் தங்களது மரியாதை கலந்த வணக்கங்களை அவருக்கு சமர்ப்பிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று அர்ஜுனன் எண்ணுகிறான். அதிலும் முக்கியமாக கிருஷ்ணர் பிரம்மாவை விட உயர்ந்தவர் என்று குறிப்பிடுகிறான். ஏனெனில் பிரம்மாவை படைத்தவரே அவரே. பிரம்மா கிருஷ்ணரின் ஓர் அங்க விரிவாகிய கர்ப்போதகஷாயி விஷ்ணுவின் தொப்புள் கொடியிலிருந்து உருவான தாமரையில் பிறந்தவர். எனவே பிரம்மாவும் பிரம்மாவிலிருந்து பிறந்த சிவபெருமானும் மற்றும் இதர தேவர்கள் அனைவரும் தத்தமது மரியாதை கலந்த வணக்கங்களை அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். சிவபெருமான் பிரம்மா மற்றும் இதர சக்தி வாய்ந்த தேவர்களால் பகவான் வணங்கப்படுகிறார் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. அஷரம் என்னும் சொல் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இந்த ஜடப்படைப்பு அழிவிற்கு உட்பட்டது. ஆனால் இறைவன் இந்த ஜடப்படைப்பிற்கு மேம்பட்டவர். அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் என்பதால் ஜட இயற்கைக்குள் இருக்கும் கட்டுண்ட ஆத்மாக்கள் மட்டுமின்றி மொத்த ஜட தோற்றத்தையும் விட அவர் உயர்ந்தவர். எனவே எல்லாவற்றிலும் சிறந்த அவரே முழுமுதற் கடவுள். பதம் 38. நீரே ஆதிதேவர், புருஷர், மிகவும் பழமையானவர், படைக்கப்பட்ட இந்த உலகின் இறுதி அடைக்கலம், அனைத்தையும் அறிந்தவரும் அறியப்பட வேண்டியவரும் நீரே. பௌதீக குணங்களுக்கு அப்பாற்பட்ட உன்னத அடைக்கலம் நீரே. எல்லையற்ற ரூபமே, பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் தாங்கள் பரவியுள்ளீர். பொருளுரை: அனைத்தும் முழுமுதற் கடவுளை சார்ந்துள்ளதால் அவரே அனைத்திற்கும் இறுதி அடைக்கலம். நிதானம் என்றால் பிரம்ம ஜோதி உட்பட அனைத்துமே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரையே சார்ந்துள்ளன என்று பொருள். இவ்வுலகில் நடப்பவை அனைத்தையும் அறிந்தவர் அவரே. மேலும் அறிவிற்கு ஏதேனும் முடிவு இருந்தால் அவரே அவ்வெல்லா அறிவின் இறுதியாவார். எனவே அறிபவரும் அறியப்பட வேண்டியவரும் அவரே. எங்கும் பரவி இருப்பதால் அவரே அறிவின் இலக்கு. அவரே ஆன்மீக உலகிற்கான காரணம் என்பதால் அவர் பரமமானவர். தெய்வீக உலகின் தலை சிறந்த ஒரு நபரும் அவரே. பதம் 39. நீரே வாயு, நீரே யமன், நீரே அக்னி, நீரே வருணன், நீரே சந்திரன். முதல் உயிர்வாழியான பிரம்மாவும் நீரே. அந்த பிதாமகனின் தந்தையும் நீரே. எனவே எனது மரியாதை கலந்த வணக்கங்களை உமக்கு 1000 முறைகள் மீண்டும் மீண்டும் நான் சமர்ப்பிக்கின்றேன். பொருளுரை: எங்கும் நிறைந்திருக்கும் காற்று எல்லா தேவர்களையும் விட மிகவும் முக்கியமான பிரதிநிதி என்பதால் இறைவன் இங்கு வாயு என்று அழைக்கப்படுகிறார். மேலும் கிருஷ்ணரை அர்ஜுனன் பிதாமகனின் தந்தை என்று அழைக்கின்றான். ஏனெனில் அவரே பிரபஞ்சத்தின் முதல் உயிர்வாழியான பிரம்மாவின் தந்தையாவார். பதம் 40. முன்னிருந்தும் பின்னிருந்தும் எல்லா திக்குகளில் இருந்தும் உமக்கு வணக்கங்கள். எல்லையற்ற சக்தியே, எல்லையற்ற வலிமையின் இறைவன் நீரே. தாங்கள் எங்கும் பரவி இருப்பதால் நீரே எல்லாம். பொருளுரை: தனது நண்பரான கிருஷ்ணரின் மீதான அன்பு பரவசத்தினால் அர்ஜுனன் அவருக்கு எல்லா திக்குகளிலிருந்தும் வணக்கம் செலுத்துகின்றான். எல்லா சக்திகள் மற்றும் வலிமைகளுக்கு எஜமானராகவும் போர்க்களத்தில் கூடியிருந்த எல்லா மாவீரர்களை விட உயர்ந்தவராகவும் கிருஷ்ணரை அவன் ஏற்றுக்கொள்கிறான். விஷ்ணு புராணத்தில் கூறப்பட்டுள்ளது, புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளே தங்களுடைய முன் வருபவர். யாராக இருந்தாலும் தேவராக இருந்தாலும் அவர் தங்களால் படைக்கப்பட்டவரே. பதம் 41 மற்றும் 42. உம்மை எனது நண்பன் என்று எண்ணிக்கொண்டு உமது பெருமைகளை அறியாமல் கிருஷ்ணா, யாதவா, நண்பனே என்றெல்லாம் நான் உம்மை அகந்தையுடன் அழைத்துள்ளேன். பித்தத்தினாலோ பிரேமையினாலோ நான் செய்தவை அனைத்தையும் தயவு செய்து மன்னிக்கவும். பொழுதுபோக்கான கேளிக்கையின் போதும், ஒரே படுக்கையில் படுத்திருந்த போதும், அல்லது உடன் அமர்ந்து உணவருந்திய போதும் நான் தங்களை சில சமயங்களில் தனியாகவும் சில சமயங்களில் நண்பர்களுக்கு மத்தியிலும் அவமரியாதை செய்துள்ளேன்.
இழிவடையாதவரே, இத்தகைய குற்றங்களுக்காக தயவு செய்து என்னை மன்னிப்பீராக. பொருளுரை: விஸ்வரூபமாக அர்ஜுனனின் முன்பு கிருஷ்ணர் தோன்றிய போதிலும் அவருடனான தனது நட்புறவினை அர்ஜுனன் ஞாபகம் வைத்துள்ளான். எனவே நட்புறவினால் எழுந்த பற்பல சாதாரண நடத்தைகளுக்காக அவன் கிருஷ்ணரிடம் மன்னிப்பை வேண்டுகிறான். தனது நெருங்கிய நண்பன் என்ற முறையில் கிருஷ்ணர் விலக்கிய போதிலும் அவர் அத்தகு விஸ்வரூபத்தை எடுக்க முடியும் என்பதை அர்ஜுனன் அறியவில்லை என்பதை அவனே ஒப்புக்கொள்கிறான். கிருஷ்ணருடைய வைபவங்களை மதிக்காமல் அவரை நண்பனே, கிருஷ்ணா, யாதவா என்று அழைத்ததன் மூலம் எத்தனை முறை அவரை அவமரியாதை செய்திருக்கலாம் என்பதை அர்ஜுனன் அறியவில்லை. இருப்பினும் அத்தகு வைபவங்களுக்கு மத்தியிலும் அர்ஜுனனுடன் நண்பனாக விளையாடும் அளவிற்கு கிருஷ்ணர் கருணை வாய்ந்தவராக உள்ளார். இதுவே பக்தனுக்கும் பகவானுக்கும் இடையேயான திவ்யமான அன்பு பரிமாற்றமாகும். உயிர்வாழிகளுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையேயான உறவு நித்தியமானதாகும். இந்த உறவு மறக்கக்கூடியதல்ல என்பதை நாம் அர்ஜுனனின் நடத்தையிலிருந்து புரிந்து கொள்ளலாம். கிருஷ்ணரது வைபவத்தை விஸ்வரூபத்தில் கண்ட போதிலும் அவருடனான தனது நட்புறவை அர்ஜுனனால் மறக்க முடியவில்லை. பதம் 43. இந்த பிரபஞ்ச தோற்றத்திலுள்ள அசைகின்ற அசையாத அனைத்திற்கும் தாங்களே தந்தை. வழிபாட்டிற்கு உரியவர்களில் முதன்மையானவரும் பரம ஆன்மீக குருவும் நீரே. உமக்கு சமமாகவோ உம்முடன் ஒன்றாகவோ யாரும் ஆக முடியாது. அவ்வாறு இருக்கையில் அளவற்ற சக்தியின் இறைவனே, இந்த மூவுலகில் உம்மைவிட உயர்ந்தவர் யார் இருக்க முடியும்? பொருளுரை: ஒரு தந்தை தனது மைந்தனால் வணங்கப்படுவது போல பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரும் வழிபாட்டிற்கு உரியவர். அவரே ஆன்மீக குரு. ஏனெனில் பிரம்மாவிற்கு ஆதியில் வேத ஞானத்தை கொடுத்தவரும் தற்போது அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசிப்பவரும் அவரே. ஆதலால் அவரே ஆன்மீகத்தின் ஆதிகுரு. மேலும் தற்போதைய காலகட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு என்பவர் கிருஷ்ணரில் இருந்து தொடங்கும் சீட பரம்பரையின் வழியில் வருபவராக இருக்க வேண்டும். கிருஷ்ணருடைய பிரதிநிதியாக இல்லாமல் திவ்யமான விஷயங்களை கற்றுத்தரும் ஆசிரியராகவோ ஆன்மீக குருவாகவோ எவருமே ஆக முடியாது. இறைவன் எல்லா விதத்திலும் வணங்கப்படுகிறார். அவர் அளவிட முடியாத சிறப்பை உடையவர். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை விட சிறந்தவர் யாரும் இருக்க முடியாது. ஏனெனில் ஆன்மீக மற்றும் பௌதிக தோற்றங்கள் இரண்டிலுமே கிருஷ்ணருக்கு சமமானவரோ உயர்ந்தவரோ யாருமில்லை. அனைவரும் அவருக்கு கீழ் இருப்பவர்களே. அவரை மிஞ்ச யாராலும் முடியாது. இந்த உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ளது. முழுமுதற் கடவுளான கிருஷ்ணருக்கு சாதாரண மனிதனை போன்ற புலன்களும் உடலும் உண்டு. ஆனால் அவரை பொறுத்தவரையில் அவரது புலன்கள், உடல், மனம் ஆகியவற்றிலிருந்து அவர் வேறுபட்டவர் அல்ல. அவரை பக்குவமாக அறியாத முட்டாள்கள் அவரது ஆத்மா, மனம், இதயம் மற்றும் அனைத்திலிருந்தும் அவர் வேறுபட்டவர் என்று கூறுகின்றனர். கிருஷ்ணர் பூரணமானவர் என்பதால் அவரது செயல்களும் சக்திகளும் உன்னதமானவை. கிருஷ்ணருடைய புலன்கள் நமது புலன்களை போன்றதல்ல என்ற போதிலும் அவரால் புலன் சார்ந்த எல்லா செயல்களையும் செய்ய முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே அவரது புலன்கள் எல்லைக்கு உட்பட்டவையோ பக்குவமற்றவையோ அல்ல. அவரை விட பெரியவராக யாரும் இருக்க முடியாது. அவருக்கு சமமாகவும் யாரும் இருக்க முடியாது. அனைவரும் அவரை விட தாழ்ந்தவர்களே. பரமபுருஷருடைய அறிவு, பலம், செயல்கள் என அனைத்துமே திவ்யமானவை. கிருஷ்ணருடைய திவ்யமான உடல், செயல்கள், அவரது பக்குவ நிலை ஆகியவற்றை யாரொருவன் அறிகின்றானோ அவன் தனது உடலை விட்ட பின் அவரை சென்றடைகிறான். துன்பமயமான இந்த உலகிற்கு அவன் மீண்டும் வருவதில்லை. எனவே கிருஷ்ணருடைய செயல்கள் மற்றவர்களது செயல்களை காட்டிலும் வேறுபட்டவை என்பதை அறிய வேண்டும். கிருஷ்ணரது கொள்கைகளை பின்பற்றுவதே சிறந்த வழிமுறையாகும். இஃது ஒருவனை பக்குவப்படுத்தும். கிருஷ்ணருடைய எஜமானர் என்று எவருமில்லை என்றும் அனைவரும் அவரது சேவகர்களே என்றும் கூறப்பட்டுள்ளது. இது சைத்தன்ய சரிதாமிரதத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் மட்டுமே கடவுள். மற்றவர்கள் அனைவரும் அவருடைய சேவகர்கள். ஒவ்வொருவரும் அவரது ஆணைப்படி செயல்படுகின்றனர். அவரது கட்டளையை மீறக்கூடியவர் எவருமில்லை. அவரது மேற்பார்வையின் கீழ் இருப்பதால் ஒவ்வொருவரும் அவரது வழிகாட்டுதலின்படி இயங்கிக் கொண்டுள்ளனர். பிரம்ம சம்ஹிதையில் கூறியுள்ளபடி அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணமாவார். பதம் 44. ஒவ்வொரு உயிர்வாழியாலும் வணங்கப்பட வேண்டிய பரமபுருஷர் நீரே. எனவே நான் எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை கீழே விழுந்து சமர்ப்பித்து உமது கருணையை வேண்டுகிறேன். எவ்வாறு தந்தை தனது மகனுடைய குற்றங்களையும், நண்பனுடைய குற்றங்களையும், கணவன் மனைவியினுடைய குற்றங்களையும் பொறுத்து கொள்கிறார்களோ அதுபோல என்னுடைய தவறுகள் அனைத்தையும் தாங்கள் பொறுத்து அருள்வீராக. பொருளுரை: கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணருடன் பல்வேறு விதங்களில் உறவு கொள்கின்றனர். கிருஷ்ணரை மகனாகவோ, கணவராகவோ, நண்பராகவோ, எஜமானராகவோ கருதலாம். கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நட்பினால் இணைக்கப்பட்டுள்ளனர்.
தந்தை பொறுத்து கொள்வது போல, கணவன் பொறுத்து கொள்வது போல, எஜமானர் பொறுத்து கொள்வது போல கிருஷ்ணரும் பொறுத்து கொள்கிறார். பதம் 45. இதுவரை நான் என்றுமே கண்டிராத விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன். ஆனால் அதே சமயத்தில் பயத்தினால் எனது மனம் குழம்புகின்றது. எனவே தேவர்களின் இறைவனே, அகிலத்தின் அடைக்கலமே, என் மீது கருணை காட்டி மீண்டும் தங்களது தெய்வீக ரூபத்தை காட்டி அருள் புரிவீராக. பொருளுரை: அர்ஜுனன் எப்போதும் கிருஷ்ணருடன் நெருக்கமாக உள்ளான். ஏனெனில் அவன் அவருக்கு மிகவும் பிரியமான நண்பன். மேலும் ஒரு பிரியமான நண்பன் தனது நண்பனின் வைபவத்தை கண்டு மனம் மகிழ்வது போல தனது நண்பரான கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்பதிலும் அவரால் இத்தகைய அற்புதமான விஸ்வரூபத்தை காட்ட முடியும் என்பதிலும் அர்ஜுனன் மிகவும் மகிழ்ச்சியுற்றான். ஆனால் அதே சமயத்தில் அந்த விஸ்வரூபத்தை பார்த்த பின்னர் தனது கலங்கமற்ற நட்பினால் கிருஷ்ணருக்கு பற்பல அபராதங்களைத்தான் இழைத்துவிட்டதாக பயப்படுகிறான். அத்தகு பயத்திற்கு காரணம் ஏதுமில்லை என்ற போதிலும் அவனது மனம் பயத்தால் குழம்பியுள்ளது. எனவே நாராயண ரூபத்தை காட்டும்படி அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் வேண்டுகிறான். ஏனெனில் அவரால் எந்த ரூபத்தையும் எடுக்க முடியும். இந்த பௌதிக உலகம் எவ்வாறு தற்காலிகமானதோ அவ்வாறே இந்த விஸ்வரூபமும் பௌதிகமானதும் தற்காலிகமானதும் ஆகும். ஆனால் வைகுண்ட லோகங்களில் அவர் தனது தெய்வீக ரூபத்தில் 4 கரங்களுடன் நாராயணராக விளங்குகிறார். ஆன்மீக வானில் எண்ணற்ற லோகங்கள் இருக்கின்றன. கிருஷ்ணர் தனது விரிவங்கத்தின் மூலம் அவை ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு பெயர்களுடன் வீற்றுள்ளார். இவ்வாறாக வைகுண்ட லோகங்களில் தோன்றியுள்ள ரூபங்களில் ஒன்றினை காண அர்ஜுனன் விருப்பப்பட்டான். ஒவ்வொரு வைகுண்ட லோகத்திலும் நாராயணனின் ரூபம் 4 கரங்களுடன் உள்ள போதிலும் அந்த 4 கரங்களில் சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரையை அவர் தாங்கியுள்ள விதம் வேறுபடுகின்றது. இந்த 4 சின்னங்களை 4 கரங்களில் வைத்திருப்பதன் அடிப்படையில் நாராயணருக்கு வெவ்வேறு பெயர்கள் உள்ளன. இந்த ரூபங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் வேறுபாடில்லை என்பதால் 4 கரங்களையுடைய ரூபத்தை காட்டுமாறு அர்ஜுனன் வேண்டுகிறான். பதம் 46. விஸ்வரூபமே, 1000 கரங்களையுடைய இறைவனே, தலையில் மகுடத்துடனும் கைகளில் சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை மலருடனும் விளங்கும் உமது 4 கை உருவில் உம்மை காண நான் விரும்புகிறேன். உம்மை அந்த ரூபத்தில் காண நான் பேராவல் கொண்டுள்ளேன். பொருளுரை: பிரம்ம சம்ஹிதையில் இறைவன் ஆயிரக்கணக்கான உருவங்களில் நித்தியமாக வீற்றுள்ளார் என்றும் ராமர், நரசிம்மர், நாராயணர் போன்ற உருவங்கள் அவற்றில் முக்கியமானவை என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆன்மீக உலகில் எண்ணிலடங்காத உருவங்கள் உள்ளன. ஆனால் முழுமுதற் கடவுளின் அத்தகு உருவங்கள் அனைத்திற்கும் கிருஷ்ணரே மூலம் என்பதையும் அவரே இந்த விஸ்வரூபத்தினை தற்காலிகமாக ஏற்றுள்ளார் என்பதையும் அர்ஜுனன் அறிந்திருந்தான். எனவே அவரது ஆன்மீக ரூபமான நாராயண உருவத்தை காண அவன் தற்போது வேண்டுகின்றான். பரமபுருஷ பகவானின் மூல ரூபம் கிருஷ்ணரே என்றும் அவரிடமிருந்தே மற்ற அனைத்து விஷ்ணு ரூபங்களும் தோன்றின என்றும் ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறியிருப்பதை இப்பதம் உறுதிப்படுத்துகிறது. அவர் தனது சுய விரிவுகளிலிருந்து வேறுபட்டவர் அல்ல. அவரது எண்ணற்ற உருவங்கள் எல்லாவற்றிலும் அவர் இறைவனாகவே விளங்குகிறார். மேலும் தனது எல்லா ரூபத்திலும் அவர் இளைஞனை போன்ற பொலிவுடன் விளங்குகின்றார். இதுவே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் நித்தியமான தோற்றம். கிருஷ்ணரை அறிபவன் ஜட உலகின் கலங்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உடனே விடுபடுகின்றான்.